Hello friends, welcome to IAS Foundation. என் பேர் கோபிநாத் ராஜா சிங். ஸோ நம்ம லாஸ்ட் 2 months வந்து ஆன்சர் ரைட்டிங்காக கொஷின்ஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அதையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் சில பேருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து இன்னும் கரெக்ட் பண்ணாமல் இருக்கேன். அதையும் சீக்கிரமாக கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ்க்கு உங்கள்கிட்டேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் அண்டு எல்லாருக்கிட்டேருந்துமே வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸும் வந்து எழுதி கொடுக்குறீங்க. ஸோ அதனால் இப்போ போஸ்ட் பண்ண கொஷின்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனல்லே வந்து மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு மந்த்துக்குள்ளார வந்து இது வரைக்கும் போட்ட எல்லா கொஷின்ஸுக்குமான ஆன்சர்ஸை வந்து மோராலில் சீக்கிரமாகவே நான் இதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இனிஷியேட்டிவோட மெயின் அப்ரோச்சே என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலராக நம்ம இந்த ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மெயின்ஸுக்கு கரெக்டாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற கொஷின்ஸ்லேருந்து எத்தனை கொஷின் வந்து நம்மளோட மெயின்ஸுக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்றத தான் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ் மட்டும் இல்லை, நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோமா மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் அப்படின்றதையும் நம்மளே செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இன்றைக்கி வந்து 6th கொஷினுக்கான ஆன்சர் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன் அப்கமிங் வீடியோஸில் 2 கொஷினுக்கான ஆன்சர்ஸை ஒரே வீடியோவில் நான் போட போகிறேன். சாரி, அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம போட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட முடியும். அண்ட் இது வரைக்கும் போஸ்ட்ட கொஷின்ஸில் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். அண்ட் அந்த டெலகிராம் சேனல் ஒன்லி ஃபார் டிஸ்கஷன், அன்வான்ட் சேட்ஸ்க்காக எதுவும் பண்ண வேணாம். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஜென்யூனாக இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். அதுக்கு வந்து கரெக்டான கமெண்ட்ஸ் நான் கொடுப்பேன், இல்லைனாலும் அதில் இருக்கிற ஃபெலோ மெம்பர்ஸ் நீங்களுமே கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோவில் போயிடலாம். ஆல்ரெடி நம்ம 5 கொஷினுக்கான ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ 6th கொஷின் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இஸ் இந்தியா கன்சிடர் ரீஸ்டோரிங் இட்ஸ் லாஸ்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் பை ரீஇன்ட்ரடியூசிங் cheetah or it is doing this for ethical and ecological reasons? Analyse. ஸோ இந்த கொஷினோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தன்னுடைய லாஸ்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வந்து சீட்டாவை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ஒன் ஆஃப் தி கீவேர்ட். அதே மாதிரி நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்றது ஒரு கீவேர்ட். அண்ட் அதே மாதிரி அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆர் இட் இஸ் டூயிங் திஸ் ஃபார் அன் எத்திக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. எத்திக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் ரீசன், இது ரெண்டுமே வந்து கீவேர்ட்ஸ். இதை தான் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அனலைஸ் அப்படின்ற கொஷினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஷார்ட் இன்ட்ரடக்ஷனோட இந்த ஆன்சரை நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய இந்தியா இன்னும் சில பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, ஆஃப்ரிக்கா இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் சீட்டாஸ் வந்து ரோம் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 66 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் வந்து இருந்த இந்த சீட்டாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருந்தது. இந்தியாவில் இப்போ எக்ஸ்டென்ட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7000க்கும் கீழே இருக்கக்கூடிய சீட்டாஸ் தான் வந்து வேர்ல்ட்லே இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டாஸ் அப்படின்றது வந்து நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலயமா இந்தியாவில் கண்டிப்பாக வந்து ஒரு அடிஷ்னல் ஹேபிட்டேட்டை க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெனட்டிக் டைவர்சிட்டியை நம்ம இதில் உருவாக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட்டோட நான் என்னோடய இன்ட்ரொடக்ஷனை கிறிஸ்பாக முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீட்டாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், அதாவது வந்து அது டிக்ளைன் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நான் ஒரு 5 பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். 1, ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகுது. லாஸ் ஆஃப் ஹேபிட்டட், லாஸ் ஆஃப் ப்ரே, அதுக்கு தங்கக்கூடிய இடமும் அதுக்கு தேவையான உணவும் குறைந்து கொண்டே வந்தது. இன்னொன்று, இல்லீகலாக டிராஃபிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சீட்டாவை. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். இது எல்லாமே சீட்டா வேகமாக அதோட நம்பர்ஸ் குறையிறதுக்கான காரணங்களாக நான் என்னோடய ஆன்சரில் கோட் பண்ணுறேன். அண்டு நம்ம இந்தியா வந்து ஏன் சீட்டாவை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்னது வந்து இது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மேமல் அண்ட் ஆல்சோ ஒரு ஐகான் ஆஃப் தி நேச்சர்.
ஸோ இது ஒரு யூனிக்கான ஸ்பீசிஸ். நேச்சரில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் மேமல் அப்படின்னும்போது கண்டிப்பாகவே அது ஒரு யூனிக்கான ஸ்பீசிஸ். நான் அந்த பாயிண்ட்டை நான் இங்கே உள்ளார ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நேஷ்னல் ஃபாரஸ்ட் கமிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ரெக்கமெண்டிங் டு ப்ரொடெக்ட் தி சீட்டாவோட ஹேபிட்டட்ஸ் அண்டு அதோட அசோசியேட்டட் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸ். அதாவது சீட்டாவை சார்ந்த சில ஸ்பீஷீஸ் அதோட உணவாக இருக்கலாம், இல்லை அது இருக்கிறதுனால சில ஸ்பீஷீஸ் வந்து உள்ளார வரலாம். அந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி நம்மளுடைய நேஷ்னல் ஃபாரஸ்ட் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் ப்ளஸ் நான் இன்னும் 2 பாயிண்ட்ஸ் நான் உள்ளார ஆட் பண்ணியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டா வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸலண்ட்டான ஹண்டர். ஸோ இது நிறைய அனிமல்ஸை கொல்றது மூலியமாக மல்டிபிள் ஸ்பீசிஸோட சர்வைவலை இது உறுதிப்படுத்துது. ஸோ ஒரு ஸ்பீசிஸை மட்டும் இது கொல்லாமல் நிறைய ஸ்பீசிஸ் இது கொல்லும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீசிஸ் இது வந்து சர்வைவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இதை இந்தியாவில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டமை பாதுகாக்க முடியும். அண்ட் இந்த சீட்டாவை உள்ளார கொண்டு வர்றது மூலிமா பாஸ்ட்ரோலிசம், அதாவது கால்நடை வளர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஏன்னா கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டம் வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கால்நடை வளர்ப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஸோ இட் வில் ரீஸ்டோர் இந்தியாஸ் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏன் சீட்டாவை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் அதில் உள்ளார கொடுத்துருக்கேன். அண்ட் இதை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் டு மெயின்டைன் ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால்ஸ். நம்ம உள்ளார ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோகால்ஸை மெயின்டைன் பண்ணி அதை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கான உணவு வகைகளை நம்ம மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டான ப்ரோட்டோகாலில் நம்ம பண்ணணும். அண்ட் வி ஷுட் ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் ஹியூமன் இன்ஜுரி. ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை கண்டிப்பாக தடுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சுன்னா மனிதர்களை அதை அடித்தே கொண்டுடுவானுங்க. அதனால் வந்து ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை நம்ம கொஞ்சம் தடுக்கணும். அண்ட் நீட் டு ஐடென்டிஃபை த ரைட் ஹேபிட்டட்ஸ். அதை எந்த இடத்துல விடணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும். லைஃப் ஸ்டாக் ப்ரிடக்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். ஸோ கால்நடை வளர்ப்பு இருந்துச்சுனாலுமே அதை நம்ம சும்மாலாம் ரோம் பண்ண விட முடியாது. அப்படி விட்டோன்னா சீட்டா அடித்து கொண்டுடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து இட் வில் டைரக்ட்லி ரிசல்ட் இன் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ அதனால் அந்த விதமான பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி அதோடைய ப்ரே அண்ட் நான் ப்ரே ஸ்பீசிஸ் என்னென்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஃபாரஸ்ட்லேயோ இல்லை கிராஸ்லேண்ட்லேயோ ப்ராப்பராக வந்து சர்வே பண்ண முடியும். இந்த பாயிண்ட்லாம் நான் உள்ளார டூயிங் இட் ரைட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக எக்கலாஜிக்கலா அப்படின்ற கொஷினுக்கு நான் சிம்பிளாக ஒரு 2 பாயிண்டில் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன்லி அ லார்ஜ் கார்னிவர் தட் ஹஸ் பின் எலிமினேட்டட். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின்லி ஹண்டிங்னால். ஓகேவா? ஸோ இந்தியாவில் வேறு எந்த காரணத்துக்காகவும் இது அழிக்கப்படலை, மனிதர்களோட ஹண்டிங்னால் மட்டுமே இது அழிக்கப்பட்டுச்சு. இது நமக்கு ஒரு பிளாக் மார்க்காகவே இருக்குது. ஸோ அதை நம்ம தொடச்சி எறியணும் அப்படின்றதுக்காக நம்ம அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்தியா கிட்ட எக்கனாமிக்கல் அபிலிட்டி இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு ஸ்பீசிஸை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பாதுகாப்பாக வளர்க்குற லெவலுக்கு நம்மக்கிட்ட எக்கனாமிக்கலி வி ஆர் ஸ்டேபிள் அப்படின்றதுனால வி ஆர் கன்சிடரிங் த சீட்டா இன்ட்ரோடக்ஷன். ஸோ டு ரீஸ்டோர் அவர் லாஸ்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் போத் ஃபார் எக்கலாஜிக்கல் அண்டு எத்திக்கல் ரீசன் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்க்ளூஷனோட நான் என்னோடய ஆன்சரை முடிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வேறு ஏதாவது ஸ்பீசிஸை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத பார்த்து நான் ஒரு 2 ஸ்பீசிஸ் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்மி ஹாக் அப்படின்ட்டு அசாமில் நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வல்ச்சர்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஇன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் சொல்லி, இது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் இந்த ப்ராஜெக்டில் எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்க லாங் டேர்ம் விஷனோட இந்த ப்ராஜெக்டை அணுகணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய ஆன்சரை முடிக்கிறேன். ஸோ இதுதான் நான் இந்த கொஷினுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இப்போ இதே ஆன்சர் தான் நீங்களும் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வேறு விதமாக நீங்கள் அந்த ஆன்சர்ஸை கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, அதில் அந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் எழுதி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணித்தரேன். ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஃபார்வர்ட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.